Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது boneless chicken masala. அதாவது boneless வந்து 1/2 kg எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா இது கூட நம்ம தேங்காய், சோம்பு, பட்டை இந்த மூணையும் நம்ம தனியா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1/2 kg boneless chicken எடுத்துக்கிறோம். இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம். இது கூட வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை. இதை வந்து நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சிக்கன் மசாலா ஒரே ஒரு டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு வந்து நம்ம 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வந்து நம்ம அரைச்சிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம டொமேட்டோ பியூரி பண்ணிக்கலாம். செமி கிரேவி பண்ணுறதுனால நம்ம ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது ஒரே ஒரு தக்காளியை அரைச்சிட்டோம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். இது தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை, சோம்பு, 2 லவங்கம் இது நல்லா பொரிஞ்சு வாசம் வரணும். அப்போ தான் வந்து என்னென்னா அந்த குழம்புனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம அதாவது இந்த செமி கிரேவிக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு வெங்காயம், இன்னொரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். அதாவது நல்லா வதக்கிட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் என்ன ஆகும்னா சீக்கிரமாக பொன்னிறம் ஆகிடும். அதாவது உப்பு போட்டோன்னே கொஞ்சமாக வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனோடனே சீக்கிரமாக பொன்னிறம் ஆகிடும். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிட்டோம். நம்ம இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பச்சை வாசம் நல்லா போயிடும். இதில் ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக வேணும்னா நம்ம இதையவே வந்து மிக்சியில் ஆற வச்சு அரைச்சிட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக அப்படியே டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய், சோம்பு, பட்டை இந்த மூணையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறோம். இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உடனே ஊற்ற வேண்டாம். இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சதை அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இதுலேயும் நல்லா தண்ணி விடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலானோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற கரம் மசாலாவை 1/2 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா
அதாவது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காயினோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு, அதாவது கொதிச்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் எண்ணெய் நல்லா மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் போன்லெஸ் சிக்கன் மசாலா எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன் மனைவியை மனத்தாலும் நினைக்காத நல்லொழுக்கம் அறிவு நிறைந்த சான்றோர்க்கு உயர்ந்த ஒழுக்கமாகும். அதுவே அவர்களின் பேராண்மையாகும்.